இதுதான் என்னோடய கண்டென்ட். ஆக்சுவலாக நான் ஒரு ஆஃப் ரோடர், ஒரு ட்ராவலர் அண்ட் பைக் என்தூசியாசிஸ்ட். ஸோ இதுதான் என்னோடய கண்டென்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னாக்கா டுவர்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு தான். ஒரு சேலம் கிட்ட ஒரு ஆஃப் ரோடு. அது சேலம்னாக்கா சேலம் இல்லை, மேட்டூர்கிட்ட. ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகாக இருக்கும், மோட்டோ விலாகாக இருக்கும். பேர் வந்து என்னோடய பர்சனல் விஷயம் கேட்டுட்ருக்கீங்க. நான் எல்லாமே ஷேர் பண்ண முடியாது, ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுவுமே நான் வந்து சிம்பதிக்காக நான் பண்ணல. ஜஸ்ட்டு என்னோடய விஷயம் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதர் தென் தட் this is not for sympathy ஆர் ஏதோ கண்டென்ட்டுக்காக இல்லை. இதுதான் ஆக்சுவலாக என்னோடய கண்டென்ட்டு. ரைடிங் தான் என்னோடய கண்டென்ட். அந்த வீடியோ வந்து என்னோடய கண்டென்ட் இல்லை, அது வந்து ஒரு ரியாலிட்டி வீடியோ, அவேர்னஸ் வீடியோ, அவ்வளோதான். அது மெயினாக வந்து கண்டென்ட் வந்து இதுதான், ரைடிங் தான். நான் வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டாக்கா எங்கே வேணால் கிளம்பிடுவேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுக்காக ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஒரு ஸ்டைலு. ஸோ ரோட் டூரிங் கூட இருக்குது. அதே போல் மற்ற விளாகர்ஸ் மாதிரி ஒரு ரோட் டூரிங் இதெல்லாம் கூட பண்ணுவேன். பட் ஆஃப் ரோட்னாவும் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன், அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஆஃப் ரோடு கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கிடைக்கிறேன். இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கேருந்து ஒரு 80 இல்லை 100 கிலோமீட்டர் வரும் எங்களோட ஒரு டெஸ்டினேஷனுக்கு. ஆஃப் ரோடுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆஃப் ரோடு வந்து நான் பண்ணியிருக்கேன், அந்த ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது கன்னடாவில் வ்ளாக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தமிழில் கூட ஒரு வ்ளாக் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம பசங்களோட போய்கிட்டு இருக்கோம். சரி, வேறு ஏதாவது சொல்கிறது இருந்தால் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஏன்னா பேச்சு வரமாட்டேங்குது சம்டைம்ஸ். ஏதாவது ஏதோ இது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் கரெக்டாக நான் கேமரா ஆன் பண்ணுறப்போ எதுவுமே பேச்சு வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது போக போக தான் கொஞ்சம் அப்படி மாறும். கொஞ்சம் அந்த இதுக்கு யூஸ்டு ஆகணும். இப்போதைக்கு ரைடு மேலே கவனத்தை செலுத்துவோம். மேட்டூர் சைடில் இருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடு, டெட்லியஸ்ட் ஆஃப் ரோடு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் ரோடை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் மறுபடியும் வந்திருக்கேன் பசங்களோட. லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் தனியாக வந்திருந்தேன். அது வந்து கன்னடாவில் வ்ளாக் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம தமிழில் வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எதிரில் தெரியுதில்ல, இதுதான் மலை ஏற போகிறது. நம்ம இப்போ பைக்கில் ஏற போகிறோம். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நடா எப்படி வந்தான் டேய், இன்றைக்கி என்ன மலைனாக்கா பாலமலை அப்படின்னு பேர் அதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதால சொல்லிகிட்ருக்கேன். இதுவே நம்ம கர்நாடகாவில் இருந்தாக்கா நான் இந்த பேரை வந்து சொல்லியிருக்க மாட்டேன், இந்த எது மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப பேருக்கு அது நான் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தெரியக்கூடாதுனாக்கா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை. சரி, வந்தாங்கனாக்கா நிறைய பேர் வந்துட்டாங்கனாக்கா அதோட பியூட்டி வந்து பாலாயிடும். அதனால தான் சரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். மற்றபடி இதை வந்து ஒன்றும் ஹைட் பண்ணணுன்னாலாம் ஒன்றும் இல்லை. வந்தாங்கனாக்கா நிறைய பேர் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஒரு 3 பேர் 2 பேருன்ற மாதிரி ஒரு கேங்கில் வரோம். அவங்க வந்தாங்கனாக்கா 20 பேர் 30 பேர் வந்தாங்கனாக்கா அதோட பியூட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நண்பர்களே, இதுதான் பாலமலை அடிவாரம் விநாயகர் கோயில். ஸோ இங்கேருந்து தான் அஃபிஷியலாக வந்து நம்ம ஆஃப் ரோடு ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சில பைக் என்தூசியாசிஸ்டாக இருந்தாக்கா உங்களுக்கு இது வந்து ஒரு சில ரைடர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே பண்ணியிருப்பாங்க. ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೋಗು. பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்குது.
இப்படி தான் இருக்குது ಇದು ಫುಲ್ಲಾವೇ ಮೂಗರು ಎಂಜಾಯ್ ಮಾಡಿರೋರು ಬಟ್ ಅದೇ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರೋ ಆಗೋಗಿರೋರು ಅವರು ಆಫ್ ರೋಡ್ಗೆ ಇದು ಏನಿಲ್ಲ ಗುರು ಜಸ್ಟ್ 0.1% ನೋಡಿರೋದು ನೀನು ಅಷ್ಟೇ ಈಗ ಇಲ್ಲಿ ಬಾ ಇಲ್ಲಿ ಗುರು ಫಸ್ಟ್ ಗೇರ್ಗೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ ಸೊ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಈಸಿ ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வளைவு இருக்குது பாருங்கள். மெயின் ரோட்லேயே நம்ம வந்து இதிலலாம் ஓட்ட முடியாது. ஸோ இதில் நம்ம வந்து ஆஃப் ரோட்டில் ஓட்ட போகிறோம். ஸோ அதுதான் டாஸ்க்கு. ஆல்ரெடி நான் வந்து இது செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கன்னடாவில் விளாக் பண்ணியிருந்தேன். இது வந்து செகண்ட் டைம் இப்போது தமிழில் விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா ஸோ செம்மையாக இருக்குது. அதான் இதுதான் என்னோடய கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபஸ்ட்டாக போட்டது வந்து அது வந்து கண்டென்ட் இல்லை, அது வந்து என்னோடய ரியல் லைஃப் வீடியோ. ஸோ இதுதான் என்னோடய கண்டென்ட்டு, இதுதான் நான் வந்து ரியல் ஃபன்னாக நினைக்கிறது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா பசங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரெக்கார்ட் ஆகலைன்னா இன்னொரு முறை வருவோம், அவ்வளோதான். நான் நோ வரிஸ். பசங்க செம்மையாக இருக்குங்க. வந்து இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் எக்ஸைட்மெண்ட் அதே லெவல் அதே எக்ஸைட்மெண்ட் தான். நான் ஃபஸ்ட்டு முறை நான் எப்படி பண்ணணும் அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நான். ஸோ எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பட் ஐ ரியலி என்ஜாய் ஆல் தீஸ் ஆஃப் ரோட்ஸ். ஸோ இது வந்து ஸ்கில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ சும்மா யாரோ ஒருத்தர், ஸோ நம்ம கோ ரைடர் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின். ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே. ஸோ நம்ம ஹிமாலயன் ஷெட்டி, ஸோ நம்ம பாய் ஹிமாலயன் ஷெட்டி பாய். ஓகே. சரி, ஓகே, நம்ம போய் நம்ம பசங்களை பிடிப்போம். ட்ரிஃப்ட்டு கிஃப்ட்டு எல்லாமே அடிக்கணும். எஸ், அடிக்கிறேன். அடிச்சுனே வந்துன்னு இருக்கான், தெரியுதா? ட்ரிஃப்ட்டு டயர் இந்த பக்கம் அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பாலமலை ஆஃப் ரோட். ஃபஸ்ட்டு கியரில் தான் போனோம். நான் வந்து செகண்ட் கியரில் வந்தேன் அது வரைக்கும். பட் ஆன் தி கோ கியரை மாற்றுற ஒரு டேலண்ட் இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது நம்ம கியரை ஏதாவது மாற்றணும்னு சொல்லிட்டு கிளச்சை பிடிச்சோம்னாக்கா வண்டி டைரெக்டாக பின்னாடி தான் போவோம். ஸோ பெட்டர் டு பி கேர்ஃபுல். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஒரு 200cc 500cc வண்டி வச்சுன்னு நம்ம ஏதோ சாகசம் செஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ஸ்ப்ளெண்டரில் லெஜெண்டு தான் அது. ஸோ பையனை சொல்லலை, ஸ்ப்ளெண்டர் வண்டியை சொன்னேன் லெஜெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு 200cc 500cc வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் ஆஃப் ரோட் பண்ணேன், நான் ஆஃப் ரோட் கிங்கு அப்படின்றோம். பட் அவங்க வந்து 100ccலேயே தினைக்கும் 10 வாட்டி 15 வாட்டி போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது சாதாரணமான விஷயம். ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ 100cc ಗಾಡಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಬಂದ್ಬಿಡ್ತು. பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்கு ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இவரது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? Bro, just imagine we are coming in, you are coming in Africa Twin and I am coming in Rally Pro in this road. Just imagine, no? Just imagine, no?
butterfly, where are you going? ஜஸ்ட் இந்த சாங் வந்து மைண்டில் போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஆச்சுனாக்கா அந்த சாங்கை தான் ப்ளே பண்ணணும் பேக்ரவுண்டில். தேவையில்லாத விளையாட போனோம்னாக்கா கண்டிப்பாக வந்து கீழே விழும், நம்மளும் வந்து சரியாக பாருவோம் கீழே. ஸோ பெட்டர் ஒரு ಸೇಫಾನ ஒரு ಸ್ಕಿಲ್ಲಲ್ಲಿಯೇ போவோம். ಇಲ್ಲೇ ಹಾಕೊಳ್ಳಿ, ಫ್ಲ್ಯಾಟ್ ಇದೆಯಲ್ಲ, ಹಾಕೋತೀರ ಇಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು? ஸோ பசங்கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டுருவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ಗುರು ಹೆಂಗಿತ್ತು? ಹೌ ವಾಸ್ ದ ಜರ್ನಿ ಟಿಲ್ ನೌ? ಸೊ ಯು ಆರ್ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈಡಾ? ಅಲ್ಲ, ಸೊ ಹೆಂಗಿದೆ ಬ್ರೋ? ಹಾಂ, ವೆರಿ ಗುಡ್, ಸಖತ್ತಾಗಿತ್ತು. ನನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ಫುಲ್ ನೋವು ಬಂದೋಯ್ತು. ಲಿಟ್ರಲಿ ಐ ಆಮ್ ಸೇಯಿಂಗ್, ಇದು ಬಂದು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಜಸ್ಟ್ ಒಂದು 10% ಅಷ್ಟೇ ನೀವು ಮಾಡಿರೋದು. ಈಗ ಸ್ಟಿಲ್ ಎಲ್ಲೋ ಇದೆ, ನೀವು ಇನ್ನೂ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ಸೊ ಇನ್ನೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಇದೆ, ಅಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗಿ ಅಲ್ಲೊಂದು ರಿಸ್ಕ್ ತೊಗೊಳ್ಳೋಣ. ಅಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ಶೋ ಯು ಅಲ್ಲಿ ಯಾವ ಥರ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಆ ರೂಟಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ಇದೇ ರೂಟ್ ಇರುತ್ತೆ. ನಾವು ಹೋಗೋದೊಂದು ರೂಟು, ತಿರ್ಗಾ ಬರೋದೊಂದು ರೂಟಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ. ಸೊ ಅಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಯು ದೇರ್. ಅಲ್ಲೊಂದು ಹಾಕೋಣ, ಅಲ್ಲೊಂದು ಸ್ಟಾಪ್ ಹಾಕೋಣ, ಓಕೆನಾ? ಸೊ ಬ್ರೋ, ಹೆಂಗೆ ಆಫ್ಟರ್ ಲಾಂಗ್ ವೆಯ್ಟ್ ಹೆಂಗಿತ್ತು ಆಫ್ ರೋಡು? ಬಟ್ ಬಂದಿದ್ರು ಅಂದರೆ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿರೋರು, ಬಟ್ ಏನಂದರೆ ಅದೇ ಥರ ಬೈದು ಇರೋರು ನಮ್ಮನ್ನ, ಅಲ್ಲ? ಈಸಿನಾ ಇದು? ಈಸಿನಾ? ಟಯರ್ ಕಲರ್ ನೋಡುಗರು, ಬೆಳಗ್ಗೆ ತೊಳ್ಕೊಂಬಂದಿದ್ದಂತೆ ನಾನು. ಸೊ ಲಿಟ್ರಲಿ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ, ಈ ಆಫ್ ರೋಡ್ ಮಾಡಿದ್ರೆ ಲಡಾಖ್ ಬಂದು ಡೆಡ್ ಈಸಿ. ಈ ಆಫ್ ರೋಡ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಜಸ್ಟ್ ನೋಡಿ ಎಲ್ಲಿವರೆಗೂ, ಎಲ್ಲಿಂದ ಎಷ್ಟು ದೂರ ಬಂದಿದ್ದೀನಿ ನೋಡಿ, ಊರು ಎಲ್ಲಿದೆ ನೋಡಿ ಕೆಳಗೆ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு பசங்க ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிரேக் எடுத்துகிட்டு இப்போது மறுபடியும் ஆஃப் ரோட் ஹங்காமா ஷுரு. இதுதான் என்னோடய கண்டென்ட். ஆக்சுவலாக நான் ஒரு ஆஃப் ரோடர், ஒரு ட்ராவலர் அண்ட் பைக் என்தூசியாசிஸ்ட். ஸோ இதுதான் என்னோடய கண்டென்ட். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் நான் கன்னடாவில் போட்டுட்ருந்தேன், இப்போ வந்து நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஹோப் வில் சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கீங்க. பட் நான் அந்த வீடியோக்காக கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன். பட் அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஹோப் யூ வில் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ். பார்த்துட்டே இருங்க, அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್ இருக்குது. ಇಲ್ಲ ಮುಂದೆ ಬರ್ತೀನಿ. ಬಾ, ಲೂಸ್ ಮಾಡಿದೆ. ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ, ಸೈಡಲ್ಲಿ ಹಾಕೋಣ. ಇಲ್ಲ ಅವ್ರು ಬರಲಿ ಅಂತ. ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ ನೋಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಿತ್ತಲ್ಲ, ಮಾಡೋದು ಅಲ್ಲೇ 5 ಊರು ಇದೆ ಗುರು ಮೇಲೆ. ಇಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பூச்சிங்கெல்லாம் உள்ளே வந்து உயிது. ஹெல்மெட் உள்ள கண்ணாடி போடாமல் வந்துட்டேன். ஸோ ஏதோ பூச்சி கடிச்சிட்டே இருந்தது, அதனால தான் என்ன ஆகுதோ தெரில. சின்னதாக ஒரு புழு, பட் என்னன்னு தெரில. ஓகே, பட் இப்போ ஒன்றும் தெரியல. அது கடிச்சப்போ சுருக்குன்னு ஏதோ ஒரே நமிச்சலாக இருந்துச்சு. இப்போ ஓகே பரவாயில்ல. இப்போது பசங்களை அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் போங்கடா நிதானமா, நான் வரேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் எப்படி போகிறோமோ போங்க, நான் வந்து ஒரு நார்மலாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ತಗೊಳ್ಳಿ, ಗಾಡಿ ಬರ್ತಾಯಿದೆ ಎದುರುಗಡೆ.
₹10 ಪೆಪ್ಸಿ ಈ ಆಫ್ ರೋಡು ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த கோப்ரோவர் என்ன ஆகுதுன்னு தெரில. அப்பப்போ வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுது, இல்லை செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணுமா என்னன்னு தெரில. ಆರ್ತಾ ಓಕೆ ಓಕೆ ಟೂಫಾನ್ ನಿಂತಿದೆ, ಹುಷಾರು. ಎದುರುಗಡೆ ಜೀಪ್ ಬೇರೆ ಬರ್ತಾಯಿದೆ ಗುರು. ಅಲ್ಲೇ ಜಾಗ ಇದ್ರೆ ಹಾಕೊಳ್ಳಿ ಹಿಂದ್ಗಡೆ. ಓಕೆ ಸೈಡಿಗೆ ಬಂದ್ಬಿಡು. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட டெய்லி லைஃபு. மேலே போகிறது கீழே வர்றது. ஸோ பைக்கில் வந்து போயிட்டுருப்பாங்க. அதே போல் நிறைய பேர் வரணுன்னாக்கா இந்த மாதிரி டூஃபன் வேனில் தான் ஓடும். இந்த பக்கம் கீழே மேலே போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தேன். ஆஃப் ரோடு செம்மையாக இருந்துச்சு. மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஆக்கலண்ணா சூப்பர். ஸோ பசங்கள்லாம் ஃபுல்லு ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ வி நீட் சம் பிரேக் டெஃபினெட்லி. மஜா மாறுதே நான். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா பாலமலை ஆஃப் ரோடு வந்தேன். ஸோ இந்த வாட்டி போன முறை நான் தனியாக வந்திருந்தேன். இந்த முறை ஷெட்டி அப்புறம் ஷெட்டி வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று நான் வந்து அந்த கார் விளாக்லலாம் சொல்லியிருப்பேன். இந்த ரைனாக் ஸ்டோரில் போய் நாங்கள் வந்து இந்த ஜாக்கெட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போனப்போ நான் சொல்லியிருப்பேன், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அவன் தான் அது. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி தான் சுற்றிட்டுருப்போம். ஆஃப் ரோட் பைத்தியங்க. நாங்கள் ஆஃப் ரோட் பைத்தியங்க. நீ சொல்லிக்கலாம் அப்படியே, நான் எப்படி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி ஆஃப் ரோடு பார்த்தாக்கா பைத்தியம் ஆகிடுவோம் நாங்கள் வண்டியில். ஸோ நாங்கள் பைத்தியம் ஆகிறது இல்லாமல் வண்டியும் பைத்தியம் ஆக்கிடுவோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வியூ காட்டுறேன். கீழே ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏதோ கடல் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே ஊர் தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ S23 அல்ட்ரா இது தான் யூஸ் ஆகுறது ஊர் கீழே. ஸோ நாங்கள் இங்கே இருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. ஸோ ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ ஆஃப் ரோடு? ಸೂಪರಾಗಿ இருக்கா? ಏನು ಬ್ರೋ ಅದು? ಹಸು ಭಯ ಆಯಿತು. ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இப்போது கிளம்ப வேண்டிய நேரம். வெயில் தாங்க முடியல. நம்ம மேலே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நான் மோட்டோ vlogல கேட்டுக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி இதுதான் என்னோடய கண்டென்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னோடய கண்டென்ட் இல்லை, அது என்னோடய ரியல் லைஃப் வீடியோ. அது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டேன். அதே மாதிரி அது வந்து கண்டென்ட் இல்லை. திரும்பி சொல்கிறேன், அது கண்டென்ட் இல்லை. இதுதான் என்னோடய கண்டென்ட்டு. ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பையனோட அக்கௌண்ட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இமாலயன் ஷெட்டி கன்னடா விளாக்ஸ் வரும். நான் தமிழில் விளாக் பண்ணுவேன். இந்த கன்னடாலேயும் ஒரு சேனல் இருக்குது. நான் இது போன முறை பண்ணது நான் கன்னடாவில் தான் விளாக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோஸ் வரும். அதுவுமே ஆல்ரெடி வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வீடியோ. இதையும் வந்து நான் சீக்கிரமாக தமிழில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவரோட வீடியோஸும் கன்னடாவில் வரும். சேம் திங். நீங்கள் கன்னடாவில் ஒரு விளாக் பார்க்கணும் இதே மாதிரி அப்படின்னாக்கா அந்த பையனோட வீடியோஸ் செக் பண்ணலாம். ஸோ அவரும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஹோப் யூ லைக் த வீடியோ அண்ட் கீப் வாட்சிங் த வீடியோ அண்ட் சப்போர்ட்.